இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2018 ரிலீஸ் ஆன பேட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் ஹாரர் கலந்த மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு நாள் திடீர்னு உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் ஏன் எதுக்குன்னு தெரியல தற்கொலை செஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஒரு மர்ம உருவம், அந்த உருவத்தை யார் பாக்குறாங்களோ அவங்க தானாகவே தற்கொலை செஞ்சு இறந்துருவாங்க. அது மிருகமா, ஏலியனா, கடவுளா, இல்ல வேற எதனா ஒரு அமானுஷ்யம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதை பாக்குறவங்களுக்கு தான் அடுத்த நொடி மரணமாச்சே. அதனாலதான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல சாதாரண மனிதர்களே வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண் இந்த ஆபத்தான நேரத்துல மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டவங்க இதுல இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாங்களா அப்படின்ற ஒரு கதையை தான் நாம கேட்க போறோம். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நான் தான் உங்கள் இனிய நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் எஸ்வரம்சி. இந்த படத்தோட ஆரம்ப சீன்லயே யாரோ ஒருத்தங்க வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு பாதுகாப்பான இடம் இருக்கு, நீங்க இந்த இடத்துக்கு வந்து சேரணும்னா இங்க இருக்க இந்த ஆறு தான் உங்களுக்கான ஒரே வழி, இது வழியா தான் நீங்க வந்தாகணும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட சின்ன பசங்களோ இல்ல குழந்தையோ வயசான ஆளுங்களோ இருந்தா அவங்கள விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த வழியா பயணம் பண்ணா அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க அப்படின்றத சொல்லி படத்தோட டைட்டில இங்க போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். அவங்க அவங்களோட பசங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம போகக்கூடிய வழி ரொம்ப ஆபத்தானது, அதனால நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட கண்ணுல கட்டி இருக்க துணியை கழட்டக்கூடாது. அப்படி மீறி கழட்டிட்டீங்கன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவங்களும் அதுக்கு சரின்னு தலையாட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வளர்க்குற பறவைகளை ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு வராங்க. இவங்களும் கண்ணை கட்டிக்கிறாங்க. அவங்க பசங்களுக்கும் கண்ணை கட்டி விட்டுறாங்க. அப்படியே அங்க இருக்க கயிறு பிடிச்சு எப்படியோ தட்டு மாதிரி போட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த போட்டை ஆத்துல இறக்கி விட்டுட்டு இவங்களும் அவங்களோட 2 பசங்களும் அதுல ஏறிக்கிட்டு அந்த பாதுகாப்பான இடத்தை நோக்கி போறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி 5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சீனை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் அழகா ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கர்ப்பமாவும் இருக்காங்க. அவங்க கூட இருக்காங்களே இவங்க தான் அவங்களுடைய அக்கா. ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிறதுனால அவங்கள பாத்துக்க இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, பாத்துக்க யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் அவங்களுடைய அக்கா வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் மனைவி கர்ப்பமாயிட்டா சண்டை போட்டுட்டு இருக்க கணவன் மனைவி அன்பமாயிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வாங்க. ஆனா வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கர்ப்பமான ஒண்ணு விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன கான்செப்ட்னே தெரியல. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அதே நேரத்துல டிவில ஒரு நியூஸ் போகுது. ரஷ்ய நாட்டுல எல்லாருமே தன்னை எரிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் மாத்தி அடிச்சுக்கிட்டு இறந்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க இதை கேட்டவங்க ரஷ்யால தான் நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கிளம்பி போறாங்க. அங்க ஒரு பொண்ணு யாருக்கிட்டையும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவளை பார்த்துக்கிட்டே இவங்க போய் டாக்டர் பாக்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அக்கா நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ பொறுமையா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோனும் எல்லா செக்கப்பும் முடிஞ்சு கிளம்பி வெளியே போறாங்க. அப்போ அவங்க நின்று பேசிட்டு இருந்தாலே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இருக்க கண்ணாடியில தலையை முட்டிக்கிறா. முட்டுல தலை உடைஞ்சு ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. உடனே அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரும் வந்து அவளை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த ஹீரோயின் அங்கிருந்து பயந்து கார்ல போய் ஏறிக்கிறாங்க. கார்ல ஏறினவங்க, அக்கா முதல்ல வண்டி எடு, இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் அக்காவும் கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க போற வழியெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. கார் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தானாகவே ஆக்சன் பண்ணி செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கார் ஓட்டிட்டு இருக்க அக்கா காருக்கு கண்ணுல தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஆகி காரை கண்ணா பின்னான்னு இவங்களும் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓட்டுனதுல கார் தலைகீழ கவுந்துருது. அதுக்கப்புறமா கார்ல இருந்து அக்கா கறி மட்டும் வெளியே எழுந்து வந்து அங்க வேகமா ஒரு லாரி முன்னாடி போய் விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாம் அங்க இங்கமா ஓடி இறந்து போறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போறாங்க. அப்படி போகும்போது கால் தவறி கீழே விழ இவங்களை காப்பாற்றுவதற்காக அங்க ஒரு லேடி வராங்க. இப்படி இவங்க வெளியே வரதை பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் போகாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க வந்து நின்ன உடனே ஒரு மாதிரி ஆகி கண்ணுல தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. நேரா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு காருக்குள்ள போய் அவங்களே உட்காந்துக்கிறாங்க. அப்போ கீழே விழுந்த ஹீரோயின் ஒருத்தர் வந்து தூக்குறாரு. இவருடைய பேர் டாம். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவரு அங்க இருக்க வீட்டுக்குள்ள போய் உள்ள விட சொல்லி கதவை தட்டுறாரு. ஆனா ஏற்கனவே நிறைய பேர் இருந்ததால கதவை திறக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த வீட்டோட ஓனர், டேய் இது என்னோட வீடு, யாரோ உள்ள விடணும் யாரோ உள்ள விடக்கூடாதுன்னு நான் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் கதவை திறந்து விடுறாரு. இவங்களும் சேஃப்டியா உள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் வெளியே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம மூச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் போன் பண்ணி பார்க்க அங்கேயும் எல்லாரும் செத்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு மர்மமான உருவம். அதை பாக்குறவங்க பார்த்த உடனே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லாரும் உடனே ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க படகுல போகும்போது ஒரு துணியை வச்சு அவங்க யாருமே வெளியே தெரியாத மாதிரி மறைச்சிக்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த அமானுஷ்யமான உருவம் இவங்களை பாத்திர கூடாதுன்னு அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களோட குருவி கத்துதான்னு பார்த்துக்கிட்டே போறாங்க. ஆனா அது
எதுவும் சத்தம் போடல. கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த குருவிங்க அலறி போய் எதையோ பார்த்த மாதிரி கண்ணாபின்னு கத்த ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போட்ட சுத்தியும் ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயினும் பசங்களும் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறாங்க. அங்க யாரோ வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க. சில பேர் கதவை திறக்க சொல்றாங்க, சில பேர் வேணாம்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கையில ஒரு கன்னு வச்சுக்கிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணுங்க, பாதிச்சவங்களா இருந்தா சுட்டு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல டாம் டோரை ஓபன் பண்ண போறான். ஹீரோயின் கையில கன்னு வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. கடைசியா பார்த்தா அது ஒரு கர்ப்பிணி பெண். நல்ல வேலையா அவங்க பாதிப்படையல, சேஃபா தான் இருக்காங்க. நான் எதிர் வீட்டுல தான் இருந்தேன், நீங்க எல்லாரும் இங்க சேஃபா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹவுஸ் ஓனர் ஒரு ஐடியா சொல்றாரு, நாம இப்படியே இருந்தா கூடிய சீக்கிரமே செத்துருவோம், அதனால நான் வெளியே சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன். அது மூலமா வெளியே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா சீக்கிரமா இந்த இடத்த விட்டு பாதுகாப்பு நேரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க இருக்க எல்லாரும், டேய் பாக்குறதுனா எல்லாம் ஒண்ணுதான், நீ கேமரா வழியா பார்த்தா என்ன, நேரா பார்த்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், அதனால சொன்னா கேளு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனும், ஓ அப்படியா, அப்போ என்ன அந்த சேர்ல தனியா கட்டி போட்டுடுங்க, அது வந்துச்சுன்னா நானே சொல்றேன், அப்படி நானும் பாதிச்சுட்டேன்னா என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சேர்ல உட்காந்துக்கிறான். அவங்களும் அவனை தனியா கட்டி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிசிடிவி கேமராவை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு மரம் செடி கொடியெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. ஏதோ கருப்பு உருவம் கேமராவில தெரிய அவ்வளவுதான் ஓனரோட கண்ணு சிவப்பா மாற ஆரம்பிக்குது. இவரும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்டு உள்ள வரத்துக்குள்ள அவன் சேர்ல இருந்து கீழே விழுந்து பக்கத்துல இருக்க சுவத்துல முட்டிக்கிட்டு இறந்து போயிடுறான். கடைசியா அவனோட மரணத்தை அவனே முடிவு பண்ணிக்கிறான். அன்னைக்கு இரவு ஆகுது. புதுசா வந்த கர்ப்பிணி பொண்ணும் ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஒலிம்பியா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்க போற குழந்தைகளை எப்படி வளர்க்கலாம், அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த சீனை கட் பண்ணி நிகழ்காலத்துல இருக்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 மணி நேரமா அவங்க படகுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒரு ஆளோட பேசுற சத்தம் கேக்குது அவங்களுக்கு. உங்களுக்கு எதனா உதவி வேணுமா, என்கிட்ட வாங்க, நான் உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பேச இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தனியா ஒரு பொண்ணு அவங்களோட சின்ன குழந்தைகளோட ஆள் அறிவுமே இல்லாத ஒரு காட்டு வழியில தனியா பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆளோட சவுண்டு கேட்டா எப்படி இருக்கும்? அவங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குரல் கேட்ட திசையை பார்த்து அவங்க கிட்ட இருக்க கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு ஒருத்தன் வந்து கண்ணை பிடிப்பானா, ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த ஆளோ அவங்களோட கண்ணு கட்ட கழட்ட பார்க்க அந்த நேரம் ஹீரோயின் கையில ஒரு பெரிய கத்தி கிடைக்குது. உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கத்தி எடுத்து அவனை சதக்குன்னு வெட்டி சாகடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இங்க என்னன்னா இவங்க யாருக்கும் இப்போ சாப்பாடு எதுவும் இல்ல. எவ்வளவு நாள் தான் இவங்களும் சாப்பிடாம இருக்கிறது? இப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. அது என்னன்னா பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு. ஆனா அங்க வெளியே போனா கண்ணையும் திறக்க கூடாது, திறந்தா செத்துருவாங்க. உள்ளேயும் இருந்தாலும் பசியால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சுட்டு இருக்கும்போதுதான் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா வருது. அந்த வீட்டு ஓனர் வச்சிருக்க கார்ல இருக்க கிளாஸ் ஃபுல்லா பேப்பர் ஓட்டுறாங்க, கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. வெளியே இருக்க எதையுமே இவங்க பார்க்க கூடாதுன்னு தான் இப்படி பண்றாங்க. இப்படி ஃபுல்லா மூடிட்ட பிறகு அந்த வண்டியில இருக்க டேஞ்சர் சென்சார் மூலமா பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு எதுலையுமே அடிக்காம டாம் பத்திரமா போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அந்த சென்சார் அவங்க காரை சுத்தி ஏதோ இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த அமானுஷம் அவங்களை கண்டுபிடிச்சிருச்சு போல. அது காரை தாக்க ஆரம்பிக்க காரு பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. உள்ள இருக்க எல்லாருக்கும் இதயம் படபடன்னு துடிக்க ஆரம்பிக்குது. உடனே சுதாரிச்ச டாம் கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம காரை எடுத்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு வேகமா ஓட்டிக்கிட்டு எப்படியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுறான். மார்க்கெட்டுக்கு உள்ள போனவங்க கையில என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பசில அவங்க இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்க குருவி இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ரூமுக்குள்ள இருந்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் எல்லாரும் பாக்குறாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவன், என்ன யாருன்னா காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் நான் பார்க்கணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கதறான். அப்போ டாம் மட்டும் அவனை உள்ள விட சொல்ல மத்தவங்க எல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும், இங்க பாருங்க, அவனும் நம்மள மாதிரி தானே, அவனையும் உள்ள விடுங்கன்னு சொல்ல ஆனா உள்ள இருக்க யாருக்கும் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஒரு பக்கம் ஒருத்த கண்ணை வச்சுக்கிட்டு தயாரா நிக்க இவங்க கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்க குருவிங்க எல்லாம் பயங்கரமா அலறி கத்த ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு கதவை மூட சொல்ல அதுக்குள்ள வெளியே இருந்தவன் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்றான். அவன் உள்ள வந்தானா எல்லாருமே செத்துருவாங்க. இவன் இப்படி பண்றதை பார்த்து அங்க இருந்த ஒருத்தன் இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அவனை வெளியே தள்ளிவிட இவனும் கூடவே வெளியே போய் விழுந்துடுறான். இதோட அவனோட கதையும் முடியுது. எல்லாரும் அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவன் எங்கன்னு கேட்க அவன் எங்களை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுட்டான் அப்படின்னு சோகமா சொல்லிக்கிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ திடீர்னு மறுபடியும் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு போய் பார்த்தா அங்க வச்சிருந்த காரை அந்த வீட்டுல இருந்த 2 பேர் திருடிட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க போட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆத்துக்கு நடுவுல இருந்த ட்ரக் மேல போட் மோதி அவங்க எல்லாரும் நிலை தடுமாற அதுல அவங்களோட பசங்க 2 பேரும் ஆத்துல விழுந்துடுறாங்க. இவங்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு பசங்களை காப்பாத்தி
காப்பாத்திட்டு மறுபடியும் போட்டை எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்படி போனவங்க கொஞ்ச தூரம் போய் போட்டை ஒரு கரவோரமா நிறுத்திட்டு அங்க எதனா சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்க முடிவு பண்றாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்திருக்காங்க. பெரியவங்கன்னா எப்படியோ சமாளிச்சிடலாம், ஆனா சின்ன பசங்களால முடியாதுல்ல. அதனாலதான் அவங்க உணவு தேட போகிறதுக்கு முன்னாடி, இங்க பாருங்க பசங்களா, படகை விட்டுட்டு நீங்க வெளியே வரவே கூடாது, நானே கூப்பிட்டாலும் வரக்கூடாது, கண்ணில் கட்டி இருக்க துணியையும் கட்டக்கூடாது, இங்க மட்டும்தான் இருக்கணும், ரொம்ப நேரம் ஆகியும் நான் வரலனா நான் செத்துட்டேன்னு அர்த்தம், அதனால என்னை பத்தி கவலைப்படாம நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் போட்டை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு அதுல மீன் பிடிக்கிற தங்கூசூரிய ஒரு முனைய போட்ல கட்டிட்டு மறுமுனையை அவங்க இடுப்புல கட்டிக்கிறாங்க. அப்படியே அவங்க உணவு தேடி போக கொஞ்ச தூரம் போனதும் அந்த தங்கூசி முடிஞ்சிருது. இதனால அவங்க அதை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு சாப்பிட எதனா இருக்கான்னு தேடி போறாங்க. அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கம்பியை யாரும் இழுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இதை கவனிச்சாங்க பசங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு பயந்து அங்க இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்க குட்டி பொண்ணு தன்னோட உடம்புல கயிறை போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவை தேடி போக ஆரம்பிக்க, அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த உருவம் குட்டி பொண்ணு கிட்ட வந்துருது. இதை அந்த பொண்ணு தொட போக யாரோ அந்த பொண்ணோட கயிறு பிடிச்சி தரன்னு வலிக்கிறாங்க. யாரு தாண்டா அதுன்னு பார்த்தா அது ஹீரோயின். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், போட்டை விட்டு இறங்காதுன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து குட்டி பொண்ணை படகுல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அங்க அந்த கர்ப்பிணி பொண்ணு யாரையோ வீட்டுக்குள்ள விட்டுறா. அதை கவனிச்ச ஹீரோயின் டக்குன்னு கண்ணு எடுத்து அவங்க முன்னாடி நீட்டிக்கிட்டு, டாம் இங்க வா இங்க வா, யாரோ புதுசா வந்திருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. உடனே அங்க வந்து டாம் அவனை பிடிச்சி, யாரா நீ, எதுக்கு இங்க வந்திருக்குன்னு கேக்குறப்போ அவன் ஒடுங்கி போய் கீழே உட்காந்துக்கிறான். எனக்கு யாருமே கிடையாது, என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சுறான், கதறான். ஆனா அங்க இருக்க மொட்டை அண்ணன் அதெல்லாம் முடியாது, நீ இப்போ வெளியே போடா அப்படின்னு துரத்த பாக்குறாரு. அப்போ அவரோட மனைவி ஒரு பெரிய பூத்தொட்டி எடுத்து அவர் தலையிலேயே அடிச்சிடுறாங்க. இதுல கீழே விழுந்த அவரை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனுக்கும் அந்த இன்னொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஒரே நேரத்துல பிரசவ வலி வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல வந்ததால டாம் தான் அவங்களுக்கு பிரசவம் பாக்குறான். இப்படி அவங்க பிரசவம் பாக்குற நேரத்துல அந்த புதுசா வந்தானே அவன் நிறைய போட்டோஸ் எல்லாம் கீழே போடுறான். அதெல்லாம் அந்த மர்மம் உருவம் எப்படி இருக்கும்னு அவனே வரைஞ்சது. இவனால மட்டும் எப்படி அந்த உருவத்தை பார்க்க முடிஞ்சது, வரைய முடிஞ்சது தானே யோசிக்கிறீங்க. அவன் அந்த அமானுஷ்யமான உருவத்தால மயக்கப்பட்டு அது சொல்ற வேலையெல்லாம் செய்யற ஒரு அடிமையா அவங்கள மாத்திருது. இவங்களோட வேலையை ஒளிஞ்சு உயிர் வாழற மனிதர்களை கண்டுபிடிச்சு அவங்களை கொல்றதுதான். இப்போ அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். வீட்டு ஜன்னல்ல மூடி வச்சிருக்க துணியெல்லாம் எடுத்து ஜன்னலை ஓபன் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதோட மட்டும் இல்லாம குருவிங்க தன்னை அடையாளம் காட்டி விட்டுட போதுன்னு அதுங்களையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறான். இவன் இப்படி பண்றதை பார்த்த மொட்டான்னு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கத்திட்டு இருக்க. இந்த சவுண்டு கேட்டு மேல இருந்து டாம் கீழே வரான். இவன் வரதை பார்த்த மொட்டான்னு, டேய் டாம், அவன் குருவிங்களை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இருக்கான்டா, என்னன்னு பாருடான்னு கத்திட்டு இருக்க. அவன் டாமையும் அடிச்சு போட்டுறான். இதே நேரம் மேல குழந்தைங்க நல்லபடியா பிறக்குது. ஒன்னு ஆண் குழந்தை, இன்னொன்னு பெண் குழந்தை. இப்படி குழந்தை கத்துற சத்தம் கேட்க நேரா மேல போனவன், நான் அந்த குழந்தைகளை பார்க்கலாம்னு கேட்டுட்டு அங்க இருக்க ஜன்னல் எல்லாத்தையும் ஓபன் பண்றான். இவன் இப்படி ஓபன் பண்ணதுல அந்த இன்னொரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டுறா. இப்படி பாதிக்கப்பட்டவ அவளோட குழந்தையை எடுத்துக்கிட்டு சாக போறா. இப்படி போறத பார்த்த ஹீரோயின் அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து வாங்கிட்டு பெட்ல போய் படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டால முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நேரா ஓடி போய் ஜன்னல் இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. அதோட அவன் நிக்காம அங்க இருக்க மொட்டானோட மனைவியும் வலுக்கட்டாயமா கண்ணை திறந்து அதை பார்க்க வச்சு இவனே ஒரு கத்திரிக்கோளால கழுத்துல குத்தி சாகடிச்சிடறான். அடுத்தது ஹீரோயின் கிட்ட வந்தவன் அவளை பெட்ஷீட்ல இருந்து வெளியே வர சொல்லி அந்த உருவத்தை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரம் கரெக்டா அங்க மொட்டான்னு வந்துடுறாரு. வந்தவர் கண்ணை மூடிக்கிட்டு அவனை சுட அதுல அவனுக்கு ஷோல்டர்லயே குண்டடி பட்டுடுது. இதுல கடுப்பானவன் அவனோட சேர்த்து மொட்டை அண்ணனே மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். இப்படி விழுந்தவன் அந்த மொட்டை அண்ணனோட மனைவியை கொன்ன மாதிரியே அவரையும் குத்தி சாகடிச்சிடுறான். அடுத்து அங்க இருக்க டாம சாகடிக்க கன் எடுக்கிறான். ஆனா அதுக்குள்ள சுதாரிச்சு டாம் அவனை சாகடிச்சிடுறான். சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க எல்லாரும் அங்க இருந்து வேற இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே 5 வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரே இடத்துல வாழ மாட்டாங்க, அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இன்னும் அவங்களால இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியுது. இப்படி இவங்க ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ரேடியோல பாதுகாப்பான இடம் இருக்கு, சாப்பாடு இருக்குன்னு சொல்ற தகவல் கிடைக்குது. இதை கேட்டுட்டு இவங்களும் அங்க போக முடிவு பண்றாங்க. ஆனா அங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஆறு வழியா தான் போகணும். அப்படி அந்த ஆத்துல போகும்போது அங்க இருக்க பெரிய பள்ளத்தை தாண்டி தான் அங்க போயாகணும். அப்படி போகும்போது அவங்க கிட்ட சின்ன பசங்க யாருன்னா இருந்தா அதுல மாட்டி இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் அவங்களும் சின்ன பசங்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால இவங்களும் அங்க போலாமா வேணாமனு யோசிச்சுட்டு இருக்க, அப்போ இவங்க தங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த உருவத்தால மயக்கப்பட்ட மனிதர்கள் அவங்கள தேடி வந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் டாமும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்க, அப்போ டாம் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, அப்படி நான் வரலனா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து தப்பிச்சு அந்த ரேடியோல சொன்ன இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே இருக்க அந்த ஆளுங்க கிட்ட கண்ணை எடுத்துக்கிட்டு கண்ணை கட்டிட்டு போறான். அப்போ அவனுங்க டாம் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாரு நண்பா, நீங்க பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே இல்ல, நாங்க உங்க நண்பர்கள் தான், அதனால நீ உன்னுடைய கண் கட்டை அவுத்துட்டு எங்களை பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க தப்பிச்சு போற ஹீரோயினை அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் பார்த்துட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு போறா அப்படின்னு கத்த டக்குன்னு அவனை சுட்டு சாகடிச்சிடான் டாம். இவன் இப்படி பண்ணதால அவங்க இவனை சுட இதுல டாம்க்கு ஷோல்டர்லயே
அடிபட்டுருது. உடனே டாம் என்ன பண்றானா அவனோட கண்கட்டை கட்டிட்டு அங்க இருக்க எல்லாரையும் சாகடிச்சிடுறான். ஆனா அதுல ஒருத்த மட்டும் மிஸ் ஆயிடுறான். அதே நேரத்துல டாமும் அந்த உருவத்தை பார்த்துட்டு இவனும் அதால பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறான். இவன் முழுசா மாறுறதுக்குள்ளேயே அவன் அங்க இருக்க இன்னொருத்தனையும் சுட்டு சாகடிச்சுட்டு இவனை துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது. இதோட பிளாஷ்பேக் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ரேடியோல சொன்ன அந்த ஆபத்தான இடம் வந்துடுது. அந்த வழியா இவங்க போகும்போது அவங்களோட கப்பல் கவிழ்ந்துருது. நல்ல வேளையா ஹீரோயினுக்கும் அந்த குட்டி பசங்களுக்கும் எதுவும் ஆகல. அப்படியே அவங்க சொன்ன இடத்தை நோக்கி அவங்க காட்டு வழியா போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டாமோட குரல் கேக்குது. நான் எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்றது, நம்ம சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம், நீ பயப்படாம கண்ணை திறக்கலாம் அப்படின்னு அந்த அமானுஷ்யம் டாமோட வாய்ஸ்ல பேசி அவங்கள மயக்க பாக்குது. ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து முன்னேறி போறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு மரக்கல்லை தடுத்து பள்ளத்துல விழ அதனால ரெண்டு பசங்களும் அவங்கள விட்டுட்டு வழி மாறி போயிட. இப்போ ஹீரோனோட வாய்ஸ்ல பேசி அந்த பசங்களோட கட்டு அவிழ்க்க முயற்சி பண்ணுது அந்த குரல். அந்த பையன் கிட்டத்தட்ட கட்டு அவிழ்க்க போயிடுறான். அப்போ கரெக்டா அங்க வந்த ஹீரோயின் அவனை கட்டு அவிழ்க்க விடாம காப்பாத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணு அம்மா வாய்ஸ் கேட்டுட்டு கட்டு அவிழ்க்கலாம்னு போவா பாருங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயின் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சில ரகசியமான விஷயங்களை சொல்லி அந்த குட்டி பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ அது இவங்களை விரட்டிட்டு இருக்கு. இவங்களும் காட்டுக்குள்ள எங்க போறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயுமா புகுந்து போயிட்டு இருக்காங்க. கடைசியா எப்படியோ அந்த பாதுகாப்பான இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிட ஹீரோயின் உள்ள விடுங்கன்னு அங்க இருக்க கதவை தட்டிக்கிட்டு கத்துறாங்க, கதறாங்க. என்ன கூட உள்ள விட வேணாம், இந்த குழந்தைங்களாச்சும் உள்ள விடுங்கன்னு சொல்றப்போ அந்த கதவு திறக்குது. உள்ள போன உடனே அவங்களோட கண்ணு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உள்ள போய் பார்த்தா அது ஒரு கண்ணு தெரியாதவங்க படிக்கிற ஸ்கூல். அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ அங்க வந்து ஒரு லேடி பசங்களை பார்த்து அவங்களோட பேர் என்னன்னு கேட்க இந்த குட்டி பசங்களுக்கு இது வரைக்கும் பேர் வைக்கவே இல்லை போல. அதனால அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் இப்பதான் அவங்களுக்கு பேரே வைக்கிறாங்க. அந்த பையன் பேரு டாம், பொண்ணோட பேரு ஒலிம்பியானு. அப்படியே அதோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. திடீர்னு நம்ம பூமியில இந்த மாதிரி விஷயம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இதோட இன்னொரு மூவில நம்ம சந்திப்போம். நன்றி.